நிச்சயமாக ராஜேஸ்வரி. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் தற்போது அருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலா பயணிகள் மீது பாறைகள் உருண்டு விழுந்து அவர்களது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் மெயின் அருவியில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பொழிவு குறைந்து வருவதன் காரணமாக குற்றால அருவிகளிலும் தண்ணீர் வரத்து சற்று குறைவாகவே காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் சற்று குறைவாகவே காணப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது மெயின் அருவியில் திடீரென பாறைகள் உருண்டு விழுந்து குளித்துக் கொண்டிருந்த 5 சுற்றுலா பயணிகளின் தலையில் விழுந்துள்ளது. இதன் காரணமாக அவர்கள் தலையில் காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர்களை அங்கிருந்த காவலர்கள் மீட்டு தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாறைகள் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட பாறைகள் ஆங்காங்கே இடுக்குகளில் சிக்கியிருந்த நிலையில் தற்போது அதனை அகற்றும் பணியிலும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் குற்றாலம் பேரூராட்சி ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த பாறைகளை அகற்றிய பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றால அருவிகளில் திடீரென பாறைகள் உருண்டு விழுந்த சம்பவம் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இரத்த காயம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த பாறைகளை அகற்றிய பின்னர் மற்றும் செடிகளை அகற்றிய பின்னரே குளிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், விவரங்களுக்கு நன்றி சம்பத்.